அஸ்ஸலாமு அலைக்கும். டெய்லி ஒரு ஸ்நாக்ஸ் எபிசோட் 27ல் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தி வெர்சன் பாவ் பஜ்ஜி தான் பார்க்க போகிறோம். மசாலா நம்ம ரெகுலராக காய்கறி வச்சு தான் ரெடி பண்ணுவோம். நான் இன்றைக்கி தானியங்கள் வச்சு ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு கருப்பு கொண்டக்கடலை, வெள்ளை கொண்டக்கடலை, பட்டாணி, பாசிப்பயிறு, சோயா பீன்ஸ், காராமணி பயிறு இது எல்லாமே ஒரு 10 to 12 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஊற வச்சதை நல்லா 2-3 தண்ணி அலசி எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட ராஜ்மா இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ அதை ஒரு குக்கருக்கு மாற்றிக்கிட்டு மூழ்கிற வரைக்கும் தண்ணீர் விட்டு கல் உப்பு போட்டு இதை 15 விசில் விட்டு வேக வச்சுக்கோங்க. பயறுவலாக இருக்கிறதுனால இது நல்லா வெந்து வரணும். விசில் கூட குறைச்சி விட்டுக்கோங்க உங்களுக்கு வேகிற அளவுக்கு. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மசிகிற மாதிரி அது வெந்து வந்திருக்கணும். வெந்து வந்ததை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டு அதே குக்கரை அடுப்பில் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் போட்டிருக்கேன். 1 டீஸ்பூன் அளவு ஜீரகம் போட்டு தாளிச்சிட்டு பெரிய வெங்காயம் 2 எடுத்து பொடிசாக கட் பண்ணி அதையுமே சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு ஒரே ஒரு பச்சை மிளகா, மல்லி புதினா சேர்த்து வதக்கிட்டு 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு 2 மீடியம் சைஸ் தக்காளியை நான் ப்யூரியாக மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு இதுக்கு மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா நான் போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நான் பாவ் பஜ்ஜி மசாலா கடையில் வாங்கின மசாலாலாம் எதுவுமே யூஸ் பண்ணல. நான் வீட்டில் டெய்லி யூஸ் பண்ணுற மசாலா வச்சு தான் இதை ரெடி பண்ணியிருக்கேன், ஹெல்த்தியாக இருக்கணுங்கிறதுக்காக. நம்ம தானியங்களில் ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம். நீங்கள் பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் போட்டுக்கோங்க. வேக வச்ச தானியத்தை அதில் தூக்கி கொட்டிட்டு 2 உருளைக்கிழங்கையும் கொட்டி மறுபடியும் ஒரு 6 to 7 விசில் விட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. வேக வச்சதை நல்லா மசிச்சு விட்டுருங்க. ஒரு அரை மூடி எலுமிச்சை சாறு ஊற்றிட்டு மேலே கொஞ்சம் பொடிசாக கட் பண்ண வெங்காயம், மல்லி புதினா போட்டு கொஞ்சம் ஒரு துண்டு பட்டர் போட்டுட்டு இறக்கிடுங்க. சூப்பரான ஹெல்த்தியான பாவ் பஜ்ஜி மசாலா நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ரெடிமேட் பாவ் தான் நான் வாங்கி வச்சுருக்கேன். அதை பட்டர் போட்டு டோஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு ஹெல்த்தி வெர்சன் மசாலா. கண்டிப்பாக தானியங்கள் பசங்களுக்கு கொடுக்குறது ரொம்ப கஷ்டம். ஆனால் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இதே மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அல்ஹம்துலில்லாஹ் ரொம்பவுமே டேஸ்டியாக இருந்துச்சு. தானியங்களில் செஞ்ச மாதிரியே இல்லை, அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.